ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ டைமில் என்ன யூஸ்ஃபுல்லான வேலை செய்யலாம், அப்படியே நம்ம வந்து வேலை செய்கிறோம் அப்படின்றதே தெரியாத மாதிரி சின்ன சின்ன வேலை அப்படியே ஃப்ரீயாக இருக்க டைமில் எப்படி செய்யலான்னு சொல்லலான்னு. இதுக்கு நம்ம முதல்ல என்னென்னா, இப்போ வந்து நம்ம அரிசி கொட்டுற வாளி இருக்கு இல்லைங்களா, நம்ம ரேஷன் அரிசிலாம் இட்லி அரிசிலாம் போட்டு வச்சுப்போம் இல்லையா, ஒரு 20 கிலோ கொள்கிற மாதிரி பாத்திரம்லாம். அது வந்து நம்ம என்ன தான் இது பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலுமே நம்ம அரிசி உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அந்த பாத்திரம் இடம் நல்லா இருக்குது. வெளில பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி புழுதி அடிச்சுக்கிட்டு எண்ணெய் பிசுக்கு மாதிரி ஆகிடுது. சில்வர் பாத்திரமும் சரி, இந்த பிளாஸ்டிக் பாத்திரமும் பார்க்கவே ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம இது மாதம் மாதம் ஒரு தடவை நம்ம தேய்ச்சி என்ன தான் எடுத்து வச்சாலுமே இந்த மாதிரி கரைப்படியை தான் செய்யுது. நம்மளும் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். சரி, அதை பற்றி இப்போ காமிக்கலாமே. அது வந்து நம்ம அப்படியே தொடச்சி வச்சிட்டோம்னா ரொம்ப கரை பிடிச்சிட்டு போய் இந்த வாளி வந்து நல்லா ஒரு ஒரு கோல்டு கலர் ஒயிட் இது மாதிரி இருக்கும். அதை பார்த்தா இப்போ மங்கி போய் என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் அடுத்தது காமிக்கிறது வந்து எண்ணெய் பாத்திரம். இது வந்து நம்ம எண்ணெய் தீரும்போது ஒரு தரமும் வாஷ் பண்ணி போட்டு வச்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த அரிசி வாளியுமே நான் அப்படி தான் இப்போ கழுவிட்டு ஒரு கொஞ்சம் காய வச்சுட்டு இப்போ நான் அரிசி கொட்டி வைக்கிறேன். இன்னொரு பாத்திரம் பெயிண்ட் வாளில் வச்சுருந்தேன், அது வந்து ஸ்டோர் ரூமில் வச்சுருப்போம். இது வந்து நம்ம கிச்சனில் வைக்க கொஞ்சம் நீட்டாக இருக்குமேனு இதில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஒரு தரமும் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஒரு 10 நாள் 15 நாள் கூட தீர்ந்துச்சுன்னா உள்ளே மட்டும் அப்படியே லைட்டாக தொடச்சிட்டு போட்டு வச்சுக்கலாம். மேலே அழுக்கு சேர்ந்து நம்ம பொங்கல் தீபாவளிக்கு தான் கழுவுறோன்னு வச்சுருந்தோம்னா ரொம்ப மோசமாகிடுது. ஒட்டடியும் வந்து அதிகமாகிடுது இல்லையா, அதனால் அந்த இடத்த மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நம்ம அந்த மாதிரி ஷெல்ஃபை இது பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ கிச்சன் வேலையே பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்து செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இந்த பக்கத்தில் இருக்க வாளி வந்து நம்ம இந்த டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சமைக்கிற ரைஸ் வச்சுருப்போம்ல, அந்த அரிசி வாளி. இது வந்து இட்லிக்கெலாம் நம்ம தோசை மற்றதுக்கெலாம் போடுறது அந்த வாளி வச்சுருக்கேன். அது அப்படியே சொல்லாமல் தான். இப்போ அடுத்து வந்து எண்ணெய் பாத்திரம்லாம் இந்த மாதிரி நம்ம கழுவி காய வச்சிட்டோம்னா நல்லா தேய்ச்சிட்டு நமக்கு ரொம்ப போட்டு தேய்க்க வேண்டியதில்லை. 2 தடவை வாஷ் பண்ணாலே க்ளீனாக போயிடும். இதை வந்து நம்ம கொஞ்சம் வெயிலில் முடிஞ்சால் வைக்கலாம், இல்லை வெயிலில் வீட்டுக்குள்ளேயே சும்மா கவுத்து வச்சுட்டா கூட நமக்கு நல்லா வந்து அந்த எண்ணெய் ஸ்மெல்லாம் சிக்கு வாடெல்லாம் போயிடும். அப்புறமா எண்ணெய் அந்த மாதிரி நம்ம ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு எண்ணெய் பாக்கெட் பிரித்து ஊற்றினா ஒரு இதில் ஃபுல்லாகவும் ஒரு இதில் கம்மியாக ஊற்றிக்கிட்டால் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அது வந்து நம்ம சில பேர் ஜக்கில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். அவங்கவுங்க என்ன யூஸ் பண்ணுறோமோ அதில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கம்போட்டு ஷாம்புலாம் நம்ம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நம்ம மஷ்ரூம் வாங்குகிற பாக்ஸு இல்லை வேறு என்ன பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணி அதை பிச்சு வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த நேர டென்ஷனை நம்ம தவிர்க்கிற மாதிரி இருக்கும். குளிக்கிற நேரத்தில் இழுத்தோம்னா சரமாக இழுக்கிற மாதிரி இருக்கும். கண்ணாபின்னான்னு பிச்சு கீழே வேஸ்ட் ஆக்குவோம். அதுலேயும் நமக்கு மணி சேவிங் தான். எப்போதுமே எல்லாத்தையும் நம்ம நிதானமாக கொஞ்சம் ஃப்ரீ டைமில் செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து டென்ஷனை தவிர்க்கலாம், ஈஸியாகவும் இருக்கும். பிள்ளைங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்களே எடுத்துப்பாங்க, இல்லைன்னா சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் பிச்சு கீழே போட்டு வேஸ்ட் ஆக்கிடுவாங்க. அதையுமே காமிக்கலான்னு தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம இடி உரல் சொல்லுவோம் இல்லையா, அது. இப்போ நான் முதல்ல காமிக்கிறது வந்து கல் உரல், இது கொடக்கல் மாதிரியே ஷேப்பில் இருக்கிறது. இது நான் வாங்கி வந்து ஒரு 10 15 வருஷம் 15 வருஷம் கிட்ட இருக்கும். 100 ரூபாய்க்கு. அப்போ நாங்கள் வெளியூர் எங்கேயோ காரில் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு இடத்துல வந்து சைடில் அந்த இதில் மரத்தை எல்லாம் போட்டு விற்பாங்க இல்லையா, அப்போ வந்து நான் அதில் பார்த்துட்டு வாங்கினது. அது வந்து நான் இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. மஞ்சள் மட்டும் நான் சொன்னேன் இல்லையா ஃபேஸ்க்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதை மட்டும் நான் இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் கல் வந்து அந்த இது வர்ற மாதிரி இருக்குது. நம்ம தவறி இந்த சைடில் போட்டோம்னா சாப்பிட்ற ஃபுல்லாக கலந்துரும் இல்லையா, அதனால் ரொம்ப நான் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த அலுமினியத்தில் இருக்குது இல்லையா இண்டோலியம், இது வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். இது வந்து நூதனத்தில் வாங்கினது 350 ரூபான்னு வாங்கினேன், அந்த இண்டோலிய இடி உரல். இது வந்து நம்ம எல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இது மாதிரி இப்போ வாங்குகிறோம் இல்லையா, இது ஆன்லைனில் வாங்கினது தான். இது வந்து 350 ரூபாய் 300 இருந்து நினைவு இல்லை எனக்கு சரியாக, என்ன இதில் ஆப்பில் வாங்கினேன்னு ஞாபகம் இல்லை. இது வந்து நம்ம வாங்கி ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த இது வந்து எனக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு இது மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க, அந்த க்ரீப்பாக பிடிச்சிக்க அது பிச்சு அப்புறம் நானும் என் பொண்ணும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டோம். அந்த பிளாஸ்டிக்கை இதை இழுத்து போட்டு கட்டிக்கிட்டோம். இது ரொம்ப